நீதான் எங்களுக்கு இன்னைக்குமே பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. இதுக்கு ஒரு சுலபமாக அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்திரனை குறிச்சி இந்த மந்திரம் இருக்கு. தொன்ன இந்திரா, ஏ இந்திரா. இந்திரான்றதுக்கு நம்ம அத்தனை பேரும் சாதாரணமாக ஸ்வர்காதிபதியாக இருக்கக்கூடியவர், ஜெயந்திபதியாக இருக்கக்கூடியவர் அப்படியே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் இது பரமேஸ்வரிய என்ற தாத்து இருக்கிறதுனால பரமாத்மாவுக்கு தான் இந்திரான்ற பெயர். அதனால பிராகிருதிகமான அர்த்தம் ஒரு பக்கமாக இருந்தாலும் பரமாத்மாவை தான் நம்ம நினைச்சுட்டு இந்த பிரார்த்தனை பண்றோம். ஹே இந்திரா, நீங்க ஒரு நல்ல மார்க்கத்தில் எங்களை கூட்டிட்டு துவன்ன இந்திரா பதா யாகி. இந்த துவன்னகான்றதுல நகான்றது நம்ம வித்வான்களுக்குனால இங்க சொல்லக்கூடிய அர்த்தம் பண்றது ஒரு திசா சொல்றேன். நகான்றது தித்தியாபக்தியிலே பகுவச்சனத்திலையும் வருது, ஷஷ்டியிலையும் வருது. ரெண்டு விதமாகவும் எடுத்து வியாக்கியானம் பண்றாரு. நகாபதா அப்படின்ற அஸ்மத் சம்பந்தி மார்க்கேனா. அப்போ அஸ்மத் சம்பந்தி மார்க்கத்துல நகான்றது ஷஷ்டி, நகாபதா. அப்புறம் நகான்றது இன்னொரு விதமாகவும் சொல்றார், தித்தியாந்தமாகவும் சொல்றார். அப்போ நகா பதா இவர் என்ன பண்றாரு? பரிணசா பதா யாகி. இப்போ முதல்ல ஹே இந்திரா நகா பதா அஸ்மத் சம்பந்தினா மார்க்கேன புரோ யாகி. நாங்க எந்த மார்க்கத்தில் போறோமோ மார்க்கத்தில் போறவனுக்கு ஒரு முன்னாடி ஒருத்தர் வழிகாட்டியாக இருந்தால் போறது ரொம்ப சுகமா இருக்கு. இல்லைன்னா நம்மளே யோசிச்சுட்டு இருக்கணும், எந்த பக்கம் போனோம் எந்த பக்கம். அப்போ முன்னாடி ஒருத்தர் போயிட்டே இருந்தா நம்ம மாட்டுக்கு நிஷ்கவலையா போயிட்டே இருக்கலாம். அதனால புரோயாகி என்கிற இந்த யாகின்றதுக்கு நீங்க செல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆகச்சான் நீங்க முன்னாடி எங்களோடைய கூட வம்பட. அப்போ நகாபதா அஸ்மத் சம்பந்தினா மார்க்கேன புரோயாகி. இந்த மார்க்கம் எப்படி இருக்கிறதுக்கு ரெண்டு விசேஷணங்கள் சொல்றாங்க. அரக்ஷசா அநேகசா பதா. இந்த பதான்றதுக்கு ரெண்டு விசேஷணங்கள். இந்த மந்திரத்தை நம்ம காவியம் மாதிரியே படிச்சா ரொம்ப சூட்சமாக இருக்கும். துவன்ன இந்திரா, அப்புறம் பதா அரக்ஷசா அநேகசா பதா யாகி. நகா பதான்றதுல அரக்ஷசா அநேகசா பதா யாகி. அரக்ஷசான்னா எந்த மார்க்கத்தில் நம்மளை பிரதிபந்தம் பண்ணி நம்மளை நிற்க வைக்கக்கூடிய ரக்ஷோகணன் கலையா இல்லாத இருக்கோ அந்த மாதிரி அரக்ஷ நிஷ்கண்டக மார்க்கம் என்றது ஒரு விஷயம். அரக்ஷசா பதா. அப்படியே அநேகசா பதா. நமக்கு தெரிஞ்சு அநேகசான்றதுக்கு காலம் என்ற அர்த்தம் சாதாரணமா புரியும். ஆனா இங்க பாபம் பண்றது. அப்போ அநேகசா அபாபேனா அப்படின்னா யஜ்ஞாதி மார்க்கத்தில் ஒரு விதமான பாபமும் இல்லாம இருக்கும். அதனால யஜ்ஞகமன மார்க்கஸ்ய ஸ்ருதிச்சோதிதத்வேன அநேகஸ்துவம். யஜ்ஞ மார்க்கம் இருக்கு. யஜ்ஞம் பண்றதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? யஜ்ஞம் பண்றதுக்கு நம்ம பண்ற பூஜையும் யஜ்ஞம் தான். அதனால்தான் இதுக்கு ருத்ரயாகம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அங்க உட்காந்து அம்பாளுக்கு பாடம் பண்றோம், அதையும் யாகம் தான். செண்டி யாகம் இதெல்லாமே பாணினி ஆச்சாரியார் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவா அத்தனை பேரும் தாது பாஷத்திலேயே அந்த தாத்துக்கு என்னென்ன அர்த்தம் உண்டுன்னு சொல்றா. யஜ தேவ பூஜா சங்கதி கரண தானேஷு. தேவ பூஜா. இப்போ தேவ பூஜைன்றதுக்கு
புஷ்பத்தை எடுத்து போட்டாதான் பூஜை இல்லை. நாமும் சொன்னாலும் பூஜை தான், ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாலும் பூஜை தான், பகவானை நினைச்சு உபவாசம் இருந்தாலும் பூஜை தான், பகவானை நினைச்சு க்ஷேத்ராட்டம் பண்ணாலும் பூஜை தான், பகவானை நினைச்சு எங்கேயாவது புண்ணிய நதிகளிலே ஸ்நானம் பண்ணாலும் பூஜை தான். எல்லாமே தேவ பூஜை தான். அந்த தேவ பூஜைக்கெல்லாம் யஜ்ஞம் என்ற பெயர். அதனால அந்த மார்க்கம் ஸ்ருதி சோதித்தம் அதி சாஸ்திரோக்தமாக இருக்கிறதுனால அங்க பாபமே இல்லை. அதனால அநேகசா பதா அரக்ஷசா அநேகசா பதா. அது தாமசமா பூஜைன்றதுக்காக தாமசமாகவும் இருக்கக்கூடாது, ராஜசமாகவும் இருக்கக்கூடாது, சாத்விகமான பூஜையா இருக்கணும். அதனால உங்களை அப்படி நீங்க கொண்டு போயிட்டே இருக்கணும். அநேகசா அரக்ஷசா பதா நஹா பதா யாகி. அப்படி இல்லைன்னா நஹா பதா ஆயாகி அப்படின்னா அஸ்மான் உத்திஷ்ய ஆயாகி, மார்க்கத்திலே நீ வந்து. அப்போ பரிணசா இந்த மந்திரத்துல துவர்ண இந்திர ராயா பரிணசா, ராயான்னு ஒன்று, ராயான்னா தனேனா அப்படின்னு அர்த்தம், ரைஷந்தம். அது தனேனான்றதுக்கு தனத்துக்கு ஒரு விசேஷனம். பரிணசா ராயா, ஏதோ படத்தை கொடு அப்படின்னு இல்லை, பரிணசா ராயா. பரிணசான்றதுக்கு பரிதோ நத்தேனா, பரிதோ நத்தேன ராயா. பரிதோ நத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு நாலாம் பக்கமும் யோசிச்சு எப்பேற்பட்ட தனம் கொடுத்தால் இவனுக்கு சௌக்கியமாக இருக்க முடியுமோ. ஏதோ தனம் கொடுத்து பெரிய கஷ்டம் வந்தால் இதுக்கு அந்த தனங்கள் தான். எந்த தனம் வந்தால் இவன் சௌக்கியமாக இருக்க முடியுமோ, எந்த தனம் வந்தால் இவனுக்கு நல்ல தர்ம மார்க்கத்திலே புத்தி ஏற்பட்டு அந்த தனத்தையும் நல்ல தர்ம மார்க்கத்திலே உபயோகிச்சு இதுக்கு மேல இன்னும் இவன் சுகமாக இருக்க முடியுமோ, அப்பேற்பட்ட புத்தி வரத்துக்கு தேவையான தனத்தை உண்டு. அப்படின்னா பரிணசா தனேன ஆயாகி. அப்போ நஹா அஸ்மான் உத்திஷ்ய ஆயாகிங்கிற பரிணசா பரிதோனத்தேன ராயா அஸ்மப்யன் தாத்தவ்யேன பகுவிதேன யுக்த சன் ஆசச்சஸ்வ. பரிணசா ராயா, பரிணசா ராயா ஆசச்சஸ்வ. மேல சச்சஸ்வனஹா ராகே. அப்போ சச்சஸ்வன ஆகச்ச ಅಥವಾ சமவேதோ பவ சங்கதோ பவ. ஓ எங்க வரணும் அப்படின்னா பராகே, பராக சப்தம் நிருப்தத்தில் தூரத்துக்கு சில சப்தங்கள் இருக்கு. பராகே, பராச்சா இத்தியாதி சப்தங்கள், பராச்சைஹி இத்தியாதி சப்தங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தூர தேசத்துக்கு வாச்சகமான சப்தங்கள். அந்த நிருப்தே தூரநாம பாடா பராகேன்னு தூரேன்னு அர்த்தம். அப்படின்னு நீ ஸ்வர்க்கத்திலே இருந்துட்டே எங்களை பார்த்துட்டு இப்படியும் பண்ணலாம். அதுவா அஸ்தமிக்கே, இந்த மந்திரத்துல சச்சஸ்வன பராக ஆசச்சஸ்வாஸ்தமிக ஆசச்சஸ்வ அஸ்தமிக்கே. அஸ்தமிக்கேன்னா அத்தியந்த சன்னிகட்டமாக இருந்து. அப்படின்னா நம்ம தேவ யஜனத்திலே இருந்தால் இந்திரன் அந்த பக்கத்திலேயே உட்காந்துருப்பான். அப்போ அங்க இருந்தாலும், ஆனா என்னைக்குமே நான் யாகசாலையிலே இருப்பேன்னு கட்டாயம் கிடையாது. அப்போ பராகே தூரமாக இருந்தாலும் பக்கத்திலே இருந்தாலும் அஸ்தமிக்கே அத்தியந்தாந்திகே தேவயஜனே தீட்சே ஆசச்சஸ்வம். இங்க வந்து சந்நிகிதமாக இருந்து என்ன பண்ணோம்னா, நாங்க கொடுக்கக்கூடிய சுத்தமான திரவியங்களை ஹவிஸ்களை நீங்க ஏத்துக்கணும். அஸ்மத் பிரத்தம் ஹவிஸ் சேவஸ்வ. ಈ ಸಚಸ್ವಾன்றதுக்கு ஒரு தடவை சமவேதோபவா, இன்னொரு தடவை சச்சஸ்வான்றதுக்கு சேவஸ்வா அப்படி நீங்க எடுத்துக்கணும். இது இல்லாம இன்னும் என்ன சொல்றா, சச்சஸ்வான்னு சொல்லிட்டு
பாஹினோ தூராத் ஆராதபிஷ்டிபிஹி சதா பாஹ்யபிஷ்டிபிஹி. 2 தடவை பாஹி. நீங்க சரி பாஹினஹ கிஞ்ச தூராத் ஆராத். ஆராத் என்ற சப்தமே 2 அர்த்தத்தையும் சொல்லும். தூர ஆராத் தூர சமீபயோகம் இருந்தாலும் இந்த தூராத் என்ற சப்தம் இருக்கிறதுனால ஆராத் என்ற சப்தத்தினால சமீபத்துக்கு தான் சொல்லி ஆகணும். அதனால தூராத் தூரதேசாத் ஸ்வர்காதே சகாஷாத் பாஹி. அங்கேருந்து என்னை காப்பாற்றணும். ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம் பண்றதுக்கு நாம் அத்தனை பேரும் சாதாரணமாக நினைச்சுட்டு இருப்போம். அது ஒரு தேசம். அங்க எங்க அமிர்தம் பானீயமாக இருக்கோ, எங்க காமதேனு இருக்கோ, எங்க கல்பவருஷம் இருக்கோ, எங்க அநேக தேவர்கள் எல்லாம் வாசம் பண்றாளோ அந்த மாதிரி தேசம் அப்படி என்று புராண கதைகள் கேட்டு கேட்டு நம்மளுடைய மனசுல வரும். ஆனால் தாத்விகமா ஸ்வர்க்கம் பண்றதுக்கு அது அர்த்தம் கிடையாது. தாத்விகமா ஸ்வர்க்கம் அப்படின்னா என்னன்னா என் நதுக்கேன சம்பின்னம் நச்சகிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபநீதஞ்ச தத் பதம் ஸ்வபதாஸ்பதம். ஸ்வபதத்துக்கு ஸ்வஹான ஸ்வர்க்கம். ஸ்வபதத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா என் நதுக்கேன சம்பின்னம். துக்கத்தினால என்னைக்குமே எது கலக்காம இருக்குமோ, துக்கத்தினால ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு துக்கம் இல்லாம இருக்கலாம், நாளைக்கு மாற்றிட்டால் நஜகிரஸ்தம் அனந்தரம். இதுக்கு பிறகு இன்னைக்கு 5 வருஷம் ரொம்ப சுகமாக மந்திரியாக இருக்கலாம், அதுக்கப்புறமா ஜெயில்தான். அப்படி என்ன பண்றது? அப்படி இல்லாம இருக்கிற